ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டே 4 பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் சாரி, நடுவில் கொஞ்சம் நாள் வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கூட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரெடிட் கார்ட். ஸோ கிரெடிட் கார்ட்ஸை வந்து எப்படிலாம் நம்ம யூசேஜ் பண்ணணும், ஸோ அதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன, அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் குட் நியூஸும் இருக்குது, அதனோட ட்ராபேக்ஸும் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளுக்கு சேஃபர் ஜோனாக இருக்கும். ஸோ அதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அட்வான்டேஜஸ். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு சேஃபர் ஜோன் இருக்கோ அந்த மாதிரி அதுக்கான ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஃப். ஸோ கிரெடிட் கார்டு வந்து எப்போவுமே ஒரு சேஃபர் தான். கேஷை கேரி பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு திங். தென் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும் எப்போவுமே, தட் இஸ் அந்த லிமிட்டில் யூஸ் பண்ணுற வரைக்கும். தென் பாசிட்டிவ் கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, தட் இஸ் பில்ட் யுவர் கிரெடிட் ரேட்ஸ். தட் இஸ் ஸோ நம்ம லோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான சிபில் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். தென் மீட் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சிஸில் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. தென் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறையா நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராட்லன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்னா லைக் ஃப்ராட்லன்ஸோட ஆக்டிவிட்டீஸும் இந்த கிரெடிட் கார்ட்ஸில் நிறையா நடக்கும். தென் ஹை இன்ட்ரெஸ்ட், எப்போ நம்ம கரெக்டாக பில் வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஸோ அதனால் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். தென் கிரெடிட் டேமேஜ். ஸோ இப்போ அதே மாதிரி பேமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து இந்த தப்பை எப்போவுமே கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ அதுவுமே நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தென் இம்பல்சிவ்னு சொல்கிறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், லைக் நம்மக்கிட்ட ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறது. தட் இஸ் நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக அதை நிறையா ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. லைக் நம்ம கேஷ் மாதிரி கேஷ் நம்ம கையில் இருந்தால் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. தென் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், லைக் ஆனுவல் ஃபீஸுன்னெலாம் நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸில் எப்போவுமே உண்டு. ஸோ எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக அதனோட ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸும் நிறையா பண்ணுவாங்க, அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டோட பில்ஸை டைம்லி கண்டிப்பாக பே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மினிமம் டியூ, ஒரு சிலர் வந்து அந்த டைம்குள்ளே மினிமம் டியூ மட்டும் கட்டிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த தப்பை வந்து ரிப்பீட்டடாக மந்த்லி பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் எப்போவுமே அதனோட பெனிஃபிட்ஸை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனோட கிரெடிட் கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அதில் நிறைய டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணணும். தென் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸில் நிறையா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸு, தென் நம்ம இப்போது பெட்ரோல்ஸ் எல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் நிறையா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தென் கிரெடிட் கார்டோட அப்கிரேட் அண்ட் டவுன்கிரேடு, ஸோ இதை பற்றியும் கண்டிப்பாக அதனோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்துட்டு அன்னெசரியாக கிரெடிட் கார்டை வந்துட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. லைக் மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் அதனோட கிரெடிட் ஸ்கோர் எஃபெக்ட் ஆகும். ஸோ கிரெடிட் ஸ்கோருங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபில் ஸ்கோர் தான். ஸோ அது எஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம எகெயின் அந்த கிரெடிட் கார்ட்ஸை வந்து ரிப்பீட்டடாக நம்ம லைக் அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா. லைக் இப்போ வந்து இந்த இயர் நம்மளுக்கு 1 lakh சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் அதை 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் ஆல் அபவுட் எப்படி வந்து நம்ம மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு தான். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கிரெடிட் கார்ட்ஸ் யூசர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.